ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பக்கத்தில் இருக்க பிராயம்பம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் 32 வயசாகக்கூடிய கார்த்திக். இவர் சரக்கு ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி சவாரிக்காக போகிறப்ப தான் தேவி அப்படிங்கிற பொண்ணு கார்த்திக்கு பழக்கமாகறாங்க. இந்த தேவிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. ஆனாலும் கார்த்திக் மேலே இவங்களுக்கு காதல் வந்திருக்கு. தேவியை பார்க்கறதுக்காகவே கார்த்திக் அடிக்கடி அந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு. தேவிக்கும் தன்னோட குடும்பத்தை விட கார்த்திக் தான் வேணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் வீட்டில் இருந்து கார்த்திக்கோட ஓடி போயிருக்காங்க. திடீர்னு வீட்டில் இருந்த மனைவியை காணாமல் போயிட்டாங்களே, என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு தேவியோட கணவர் மனைவியை காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தேடவும் ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியாக தேவி செந்தூர்புரத்தில் கார்த்திக் அப்படிங்கிற நபரோட வாடகைக்கு வீடு எடுத்து கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. போலீஸ் மூலமாக தேவியோட கணவர் தன்னோட வர சொல்லி எவ்வளவோ கேட்டிருக்காரு. அதுக்கு தேவி இனிமே நான் கார்த்திக் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னனால இவங்க ஃபேமிலி தேவியை கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறமா தேவி கார்த்திக் கூட ஒரு மனைவியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா தேவி கார்த்திக்கை நம்பி தன்னோட கணவரை கைவிட்டுட்டு வந்திருக்காங்க. கார்த்திக் ஆட்டோ ஓட்டுறத பார்ட் டைம் ஜாப்பாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரோட ஃபுல் டைம் ஜாப் வேறன்னு தேவிக்கு அப்புறமா தான் புரிய வருது. இனிமே வேற வழி இல்லைன்னு கார்த்திக் கூடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் நிறைய கொள்ள வழக்குகளில் கைதான ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவி, இனிமே நீங்கள் ஆட்டோ மட்டும் ஓட்டுங்க, இதில் வர்ற காசு நமக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த கார்த்திக்கும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறத குறைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எந்த குற்றம் செய்யலைனாலும் முன்னாடி செஞ்ச கேஸ் நிறையவே இருந்திருக்கு. அதில் ஒரு திருட்டு கேஸில் கார்த்திக்கை வெள்ளவேடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருந்த தேவிக்கு தெரிய வருது. கணவர் தான் இப்போ எந்த குற்றமும் செய்கிறதில்லையே, போலீஸ் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு புரியாமல் பதறி போயிட்டு வெள்ளவேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவி போகிறாங்க. அந்த டைமில் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ யாருமே இல்லை. இதனால யார்கிட்ட நம்ம தகவல் கேட்குறது அப்படின்னு பதறி போயிட்டு தலைமை காவலராக இருக்க ஏசுதாஸ் கிட்ட, என்னோட பேர் தேவி, என்னோட கணவர் கார்த்திக், ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அவர் தான் இப்போ எந்த தப்பு பண்ணுறதில்லையே, திருந்திட்டாரே, அவரை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தான் இந்த தேவிக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏசுதாஸ்க்கு ஃபஸ்ட் டைம் தேவியை பார்க்குறப்பயே எப்படியாவது இந்த பொண்ணை நம்மளோட வழிக்கு கொண்டு வரணும், தன்னோட இச்சைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நைஸாக அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. உன்னோட புருஷன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, இப்போது ஒரு கேஸில் தான் அரெஸ்ட் ஆகியிருக்கான். இது இல்லாமல் இன்னும் அவன் செய்யாத குற்றத்தில் கூட கேஸ் போட்டு என்னால் அவனை வெளியே வரவிடாமல் செய்ய முடியும். நீ யார்கிட்ட போனாலும் எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறத நீ கேட்டா கார்த்திக் சீக்கிரமாக வெளியே வருவான்னு சொன்னதை கேட்ட தேவி, என்கிட்ட நீங்கள் கேட்குற அளவுக்கு கொடுக்க காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு காசு ஒன்றும் வேணாம், என்னோட நீ உறவில் இருக்கணும், அதாவது எனக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஏசுதாஸ். இதை கேட்ட தேவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ஆனால் ஏசுதாஸ் மிரட்டலை அதிகப்படுத்துகிறாரு. இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொன்னாலோ வேற யார் மூலமாவது உன்னோட புருஷனை வெளியே எடுக்கலான்னு நினச்சி ஏதாவது பண்ணுறது தெரிஞ்சா இன்னும் 2 கேஸை சேர்த்து போட்டு விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த டைமில் தேவிக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. கணவர் பிள்ளைகளை விட்டுட்டு கார்த்திக் கூட வந்ததுனால யாருமே அவங்க கூட பேசுகிறதும் இல்லை. இதனால் தன்னோட கணவரை வெளியே கொண்டு வரத்துக்கு போலீஸால் மட்டும்தான் முடியும். கார்த்திக் இல்லைனா தன்னால் தனித்து வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால் ஏசுதா சொன்ன விஷயத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. தேவியோட மொபைல் நம்பரை வாங்கிட்டு ஏசுதாஸ், நான் உன்னோட வீட்டுக்கு வர்றேன், ரெடியாக இரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டேஷன்லேருந்து அனுப்பி வச்சிருக்காரு. தேவிக்கு இப்போ வேற வழி இல்லைன்னு நினச்சி ஏசுதாஸ் வீட்டுக்கு வரப்பெல்லாம்
விருப்பம் இல்லாமல் அவர் கூட உறவு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்னு நினச்ச அந்த போலீஸும் அடிக்கடி கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்து தேவியை கட்டாயப்படுத்தி உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டும் இருந்திருக்காரு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் மாதக்கணக்காக தொடரவும் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட கார்த்திக் அரெஸ்ட் ஆனதுலேருந்து 3 மாசமா இந்த கான்ஸ்டபிள் தேவியை மிரட்டியே தன்னோட வெறியை தீர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. 3 மாதம் கழிச்சு கார்த்திக் பெயிலில் வெளியே வந்திருக்காரு. தன்னோட கணவர் வந்துட்டா நமக்கு இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்ட தேவிக்கு அது ஒரு நாள் கூட நீடிக்கலை. கார்த்திக் வேலை விஷயமா அடிக்கடி வெளியில் போகிற டைமை பார்த்து இந்த ஏசுதாஸ் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த தேவி அந்த போலீஸ் கூட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னால் இனிமே உன்னோட உறவில் இருக்க முடியாது. என்னோட புருஷன்தான் இப்போ வெளியே வந்துட்டாரே, இனிமே நான் எதுக்கு உங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு தைரியமாக கேட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த போலீஸ் இன்னொரு ஆங்கிளில் தேவியை மிரட்ட ஆரம்பிக்கிறான். கார்த்திக் மேலே ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்கில் தான் இன்னும் இருக்குது. இப்போ ஒரு கேஸில் தான் வெளியே வந்திருக்கான், அதுவும் பெயில் தான். மற்ற கேஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் அவன் வீட்டு பக்கமே வர முடியாத மாதிரி என்னால் பண்ண முடியும். கார்த்திக், உன்னோட வீட்டில் இருக்கணும்னு நீ நினச்சா பழைய மாதிரி என்னோட நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு தேவி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இனிமே நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்து தான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லைன்னு அவங்கள மிரட்டி திரும்பவும் உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது கணவர் வெளியே வந்தோ வாரக்கணக்காக தொடர ஆரம்பிக்குது. ஃபோன்லேயும் ஆபாசமாக பேசுகிறதையும் ஏசுதாஸ் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. தேவிக்கு இந்த காவலரோட டார்ச்சர் தாங்க முடியலை. கணவருக்காக பொறுத்துக்கிட்டேன், அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த ஆள் நம்மளை விடுற மாதிரியே இல்லையே, இதை கண்டிப்பாக நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செப்டம்பர் 4, 2024 அன்னைக்கு நைட்டு தன்னோட வீட்டில் கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கார்த்திக் வேலையை முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன டைம் ஆனாலும் இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பாக கார்த்திக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வீட்டோட கதவு தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்குது. ஒருவேளை கார்த்திக் தான் வந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சி கதவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கார்த்திக்கு பதிலாக இன்னொருத்தங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே தேவி இன்னமுமே ஷாக் ஆகுறாங்க. அங்கே நின்னது காவலர் ஏசுதாஸ். தேவி கதவை மூட போகிறப்ப அவங்கள தள்ளி விட்டுட்டு ஏசுதாஸ் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணுறாரு. இந்த எதிர்பார்க்காத தேவி ஏசுதாஸ் கூட கடுமையாக சண்டை போடுறாங்க. ஏசுதாஸ் தேவியை கோபத்தில் கடுமையாக தாக்குறாரு. இதில் தேவி கீழே விழுந்துடுறாங்க. இனிமே என்னால் உன்னோட ஆசைக்கு அடங்கி போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே ஃபோனை எடுத்து தன்னோட கணவரான கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் இல்லாதப்ப போலீஸ் வீட்டுக்குள்ளே பூந்து என்னை அடிச்சிட்டாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக் பதறி போயிடுறாரு. வீட்டுக்கு நேராக வந்தவர் வீட்டுக்குள்ளே காவலர் ஏசுதாஸ் இருக்கதை பார்த்து மனைவியை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரை தாக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதில் காவலர் ஏசுதாஸ் கடுமையாக தாக்கப்படுறாரு. இந்த தாக்குதலில் காவலர் ஏசுதாஸ்க்கு கடுமையாக காயம் ஏற்பட்டனால உடனே அங்கேருந்து கிளம்பி பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போகிறாரு. அதே நேரம் தன்னோட வேலை பார்க்கக்கூடிய போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு குற்றவாளியை விசாரிக்க போனப்ப என்னை அடிச்சிட்டான்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த போலீஸ்காரங்க, போலீஸ் மேலே கை வைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும், போலீஸ் மேலே கை வச்சா என்ன ஆகும்னு காட்டுறோம் பாருன்னு சொல்லிட்டு கார்த்திக் வீட்டுக்கு 10 பேர் கிளம்பி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக் தேவி கிட்ட என்ன கேட்குறாருன்னா, எதனால இந்த காவலர் ஏசுதாஸ் வீட்டுக்கு வந்தாரு, உன்கிட்ட என்ன கேட்டாரு, என்ன காரணத்துக்காக உன்னை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கணவர்கிட்ட இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது அப்படின்னு நினச்ச தேவி இவ்வளவு நாளாக அவங்க அனுபவித்த டார்ச்சரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் ஜெயிலுக்கு போனால் தண்டனை முடித்து வெளியே வந்துடுவேன், பெயிலில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீயே எனக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். இப்போ நான் வெளியே வந்துட்டேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறப்பயே வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. கார்த்திக் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப
வாசல்ல 10 போலீஸ் நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்ன சார், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கார்த்திக் கேட்டதுக்கு, ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும்னு கார்த்திக்கை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கார்த்திக் ஏதோ கேஸ் விஷயமா தான் தன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த போலீஸ் கூட போயிருக்காரு. ஆனால் அந்த 10 பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கார்த்திக்கை கூட்டிகிட்டு போய் போலீஸ் மேலே கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லி கார்த்திக்கை சரமாரியாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் கார்த்திக் பலத்த காயம் ஏற்படுது. அதோடவே கார்த்திக்கை பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் காவலர் ஏசுதாஸை தாக்குனதா வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் ரிமாண்ட் பண்ணுறதுக்காக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுறாங்க. அங்கே நீதிபதி, ஏன் நீங்கள் காவலரை தாக்குனீங்க அப்படின்னு கேட்டப்பதான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் கார்த்திக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட நீதிபதி வெள்ளவேடு காவல் நிலைய தலைமை காவலரான ஏசுதாஸ் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு பரிந்துரை சொல்லியிருக்காங்க. இதனால் ஏசுதாஸ் ஆவடி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இப்போவும் ஆயுதப்படையில் தான் இருக்காரு. இந்த சம்பவத்தில் காவலர் ஏசுதாஸ் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கார்த்திக்கை கடத்திட்டு போய் கொடூரமாக தாக்குன அந்த 10 போலீஸார் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. இதனால் கார்த்திக் அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. சட்டத்தை காக்க வேண்டிய காவலர்களே சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கிட்டது அந்த ஊர் மக்கள்கிட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கு. இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் காவலர் தன்னை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டப்பயே அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். கணவரை வெளியே கொண்டு வர என்ன வழி இருக்குன்னு பார்த்து முயற்சி பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த கொடுமை அவங்களுக்கு நடந்திருக்காது. காவலர்கள் எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. நேர்மையாக உண்மையாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏசுதாஸ் மாதிரி ஒரு சில நபர்களால் தான் மற்றவங்களுக்கும் கெட்ட பேர் வருது. காவலர் சில இடங்களில் மக்கள் நீதியை காக்கிற சாமியாக பார்க்குறாங்க. அதில் ஒரு சிலர் இது போல் செய்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற குற்ற சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.